தனது பிறந்த நாளையொட்டி சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் நினைவிடத்திலும் மெரினாவில் உள்ள அண்ணா கலைஞர் நினைவிடங்களிலும் துணை முதலமைச்சர் உதயநிதி மரியாதை செலுத்தினால். கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். விவரங்கள் என்ன அன்புச்செல்வன்? தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சரும் திமுகவினுடைய இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி பல்வேறு நிகழ்வுகள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காலையில் அண்ணா மற்றும் கலைஞருடைய நினைவிடத்திற்கு வந்து தனது பிறந்த நாளுக்கு வந்து மரியாதை செலுத்தியதற்கு பின்பாக வேப்பேரியில் இருக்கக்கூடிய பெரியார் திடலில் பெரியாரினுடைய நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள், முக்கியமாக நிர்வாகிகள் மற்றும் பங்கேற்றார்கள். இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இரும்பு சக்கரம் பொருத்திய மோட்டார் வாகனங்கள், சுய மகளிர் உதவிக்குழுக்களுக்கு சுழல் நிதி, மாணவ மாணவியர்களுக்கான கல்வி உதவித்தொகை, ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு நலத்திட்டங்கள், மூத்த முன்னோடிகளுக்கு பொற்குழி என பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கி உரையாற்றினார். அந்த உரையாற்றும் போது கூட தான் பிறந்தநாளை ஒட்டி கூட தனது அப்பா அம்மாவிடம் கூட நான் வாழ்த்து பெறவில்லை, அதற்கு முன்பாக என்னுடைய குடும்பமான உங்களிடம் வாழ்த்து பெற வந்திருக்கிறேன். மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஒரு 4 மாதத்திற்குள் களத்தில் தீவிரமாக பணியாற்ற வேண்டும். எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அனைவரும் தங்களுடைய வாக்குகளை உறுதி செய்ய வேண்டும். இதற்கான உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்து செய்தி என்றும் கூட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேடையில் பேசும்பொழுது தொண்டர்களை பார்த்து, நிர்வாகிகளை பார்த்தும் அறிவுறுத்தினார். இதைத் தொடர்ந்து கோபாலபுரத்திற்கு வந்த துணை முதலமைச்சர் தனது பாட்டியை சந்தித்து வாழ்த்து பெற்றதற்கு பின்பாக தற்போது இல்லம் சென்றிருக்கிறார். இல்லத்தில் முதலமைச்சரும் மற்றும் அவருடைய தாயாரிடம் வாழ்த்து பெற்றதற்கு பின்பாக குறிஞ்சி இல்லத்திற்கு இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக துணை முதலமைச்சர் வர இருக்கிறார். அவருக்கு தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான நிர்வாகிகளும் தொண்டர்களும் வாழ்த்து தெரிவிப்பதற்காக வந்து திரண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக துணை முதலமைச்சர் வாழ்த்துக்களை பெறக்கூடிய விதமாக குறிஞ்சி இல்லத்திற்கு வர இருக்கிறார். காலையிலிருந்து பிறந்தநாள் கொண்டாட்டம் என்பது களைகட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அதே போன்று பல்வேறு இடங்களில் அமைச்சர்களும் நிர்வாகிகளும் பிறந்த குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்குவது, நலத்திட்ட உதவிகள் வழங்குவது, உணவு வழங்குவது என பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் கூட திமுகவினுடைய நிர்வாகிகள், அமைச்சர்கள் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புச்செல்வன், விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.